நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்கார். தேங்க்யூ சார். சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா சார்? சொல்லுப்பா. இல்ல சார், அது வந்து நியூ இயர். நியூ இயர் இல்ல, நியூ இயர் கொண்டாடுறோம் சார். எப்படி கொண்டாடுற? ஒரு 50 பைசா சாக்லேட் வாங்கி ஹாப்பி நியூ இயர்னு பிரிண்ட் பண்ண கார்டில் பின் அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க போறியா? ஆமா சார். ஐடி கம்பெனிக்கும் நியூ இயர்க்கும் என்ன சம்பந்தம்? படிச்சு முடிச்சாலும் பரீட்சை எழுதுறது நிக்க மாட்டேங்குதே டேவிட். கேள்வி கேட்டே நம்மள கொல்றாரே. பதில் சொல்லு. இல்ல சார், உலகத்துல இருக்கிற எல்லா ஆபீஸ்லயும் நியூ இயர் செலிப்ரேட் பண்றாங்க. ஏன் நம்ம மும்பை ஆபீஸ்ல, பெங்களூர் ஆபீஸ்ல கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்றாங்க. அங்கெல்லாம் யாரும் ஹெச்ஆரை பார்த்து நீ ஏன் நியூ இயர் செலிப்ரேட் பண்றேன்னு கேக்குறது இல்ல சார். எல்லாரும் கொண்டாடுறாங்க, அதனால நாங்களும் கொண்டாடுறோன்னு சொல்ல வர. ஆமா சார். இந்த பதில் உனக்கே அபத்தமா தெரியலையா? தெரியுது சார், ஆனா சரியான பதில் எதுன்னு தெரியல சார். அதை எப்படியும் கடைசியில நீங்க தான் சொல்ல போறீங்க. அதை முதலே சொல்லிட்டா நல்லா இருக்கும் சார். என்ன ஜோக் அடிக்கிறியா? இல்ல சார், சீரியஸா தான் சார் சொல்றேன். புது வருஷன்றது சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனா அதை ஒரு விஷயத்தோட நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்றதுக்காக, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்காக, ஒரு விஷயத்த மாத்திக்கிறதுக்காக, ஒரு பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த நியூ இயர் அதுக்கான ஒரு சரியான பாயிண்ட். இந்த வருஷத்துலேருந்து நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், இந்த வருஷம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், இந்த வருஷம் நான் வாக்கிங் போவேன், 4 பேருக்கு உதவி பண்ணுவேன், பொய் சொல்ல மாட்டேன். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த நியூ இயரை பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு பண்டிகை பின்னாடியும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஆனா நம்ம பர்பஸை விட்டுட்டு பண்டிகை மட்டும் கொண்டாடுறோம். பொங்கல் உழவு தொழிலோட அருமையை சொல்ற ஒரு திருநாள், நம்முடைய வேர்களை ஞாபகப்படுத்திக்கூடிய நாள். உலகத்தின் இன்றியமையாத தொழில் விவசாயம். அது மட்டும் கட்டாச்சு, எல்லாம் போச்சு. அதை நினைச்சு பார்க்கணும். டிவி முன்னாடி உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்கறத விட்டுட்டு ஊருக்கு வெளியே பசங்களை கூட்டிட்டு போய் வயலை காட்டணும், ஆடு மாடுகளை காட்டணும், விவசாயம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். தமிழ் புத்தாண்டு, நம்மளோட மொழி, இனம், கலாச்சாரம், அதை பத்தி நம்ம ஞாபகப்படுத்தி பழகணும். தீபாவளி, த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில விளக்கேத்தி பார்க்கணும். கிறிஸ்துமஸ், அன்புதான் உலகத்திலே பெரிய விஷயம் சொன்ன ஒரு மகானோட பிறந்தநாள், அவரை நினைச்சு பார்க்கணும். வருஷம் ஃபுல்லா நம்ம இருக்கிற ஒருத்தனை மன்னிச்சு நம்ம ஏத்துக்க வேண்டிய நாள் ரமலான், த ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ். ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸை விட்டுட்டு பண்டிகை மட்டும் கொண்டாடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எஸ் சார். இந்த நியூ இயரை போன வருஷம் ஃபுல்லா நம்ம கம்பெனியில் அச்சீவ் பண்ண ஆளுங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ ரெடி பண்ணு. அச்சீவர்ஸ் ஆஃப் 2013. அது மட்டும் கிடையாது, இந்த வருஷம் நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய டர்ன் ஓவர் நடந்திருக்கு. அடுத்த வருஷத்துக்கான ஆர்டரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எஸ் சார். அதுல முக்கியமானது டார்கெட் கார்பரேஷன் தானே சார்? எஸ். 2014 நம்ம நல்லபடியா பாஸ் பண்றதுக்கு பேஸ்மெண்ட் போட்டது சூசன் டீம். தே ஆர் த ஹோப் ஆஃப் 2014. அவங்களை கூப்பிட்டு ரிவார்ட் பண்ணுங்க. அதை சத்தமா சொல்லுங்க. இந்த புது வருஷத்தை அர்த்தமுள்ளதா மாத்தினது அவங்களோட உழைப்பு தான் சொல்லுங்க. அதை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆவாங்க. அவங்களுக்கும் ஏதாவது செய்யணும்னு தோணும். எஸ் சார். போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. சார், ஒரு சின்ன ஆச்சரியம் சார். என்ன? அது எப்படி சார், நாங்க எது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் சொல்றீங்க? நான் சொல்ற எதுவுமே பெரிய உலக தத்துவமும் கிடையாது, நான் தத்துவ மேதையும் கிடையாது. நீ முட்டாளா ஒன்னும் தெரியாதுன்னா இருக்கிறதுனால இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா தெரியுது. அவ்வளவுதான் வித்தியாசம். நீ போலாம்.